நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் விருச்சக லக்னம், விருச்சக ராசியை பற்றி சில துளிகளை சிந்திப்போம். இறைவனுடைய திருவருளால், குருவினுடைய அருளால் வாழ்வில் இடர்பாடுகள் எத்தனை இருந்தாலும் அதனை ஒவ்வொன்றாக எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் அறிவும் நிறைந்து விளங்கக்கூடியது இந்த கால புருஷனின் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக லக்னம், விருச்சக ராசி. இது கால புருஷனுடைய மோட்ச திரிகோண வீடு. இப்பிறப்பில் நிலையறிந்து பிறவா நிலையடைய பிறந்தவர்கள் இடைவிடாத செயல்திறனும் ஓய்வின்மையும் கொள்ள செயல்படும் திறனும், ஆழமாக சிந்திக்கக்கூடிய வேகமும், உணர்ச்சி வசப்பாட்டால் வெளியிலிருந்து யாரும் புரிந்து கொள்ளா வண்ணம் தன்னுடைய நிலையை மறைத்து கொள்ள தெரிந்தவர்கள், பொறுமையுடன் ஒவ்வொரு காரியத்தையும் தன் போக்கோடு செயல்படுத்துவார்கள். இதில் சுயநலமும் அடங்கும். உலகில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி தயார்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஒவ்வொரு செயலும் முத்திரை பதிக்கும். முத்திரை பதிக்கும் செயல்களை இவர்கள் புரிந்தாலும் மற்றவர்களால் மறுக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய அறிவு திறமையுடன் நிரூபிக்கும் போக்கும் இவர்களுக்கு உண்டு. அரிய கலைகளில் நாட்டம், ஞான மார்க்கங்களில் ஈடுபாடு, மற்றவர்கள் தன்னை அணுகும் முறைக்கு ஏற்ப தன்னால் என்ற உதவிகளையும் உதவும் குணமும், விழிப்புணர்வுடன் இருப்பதும், வெளித்தோற்றத்தை கொண்டு ஒன்றுமில்லாத விஷயத்தில் ஏமாறுவதும் இரக்கமும் இருக்கும். தான் விரும்பியபடி எப்படியேனும் அடையணும் என்ற வெறியும், எச்சரிக்கையான போக்கும், தன் வளர்ச்சியில மற்றவர்களுடைய கட்டாய உதவியை எதிர்பார்க்கும். இந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால எதிலும் முதன்மையாக விளங்க வேண்டும் என்ற ஆதிக்க உணர்வு இருக்கும். கோபம், மூர்க்கத்தனமான செயல்பாடும், ஆண்மைத்தன்மையுடன் செயல்படுவதும், மறைமுகமாக செயல்படுவது என்ற குணாதிசயம் இவர்களுக்கு உண்டு. அதே சமயம் அது ஆயுள் பலத்தையும் இவர்களுக்கு கொடுக்கும். இவர்களாக பார்த்து வெளியில் சொன்னால் ஒழிய எளிதில் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது. 12 லக்ன ராசிகளில் மிக அதிகமான சூட்சுமம் ஒளிந்து நிறைந்து இருப்பது இந்த ராசியில். இந்த இடம் உயிர் நாடியை தக்க வைத்துள்ளது என்பதால் பல அரிய விஷயங்களை, ஆன்மா எப்படிப்பட்ட கர்ம மேன்மையை அடைகின்றது என்ற பேருண்மையாக இது விளங்குது. அறிவியல் நுட்பத்திறன் கொண்ட ஆற்றலுடன் செயல்படும் கலங்காத ஒரு தன்மை உண்டு. போராட்டம், நீண்ட ஆயுள், அடிக்கடி விபத்து, வேதனை, நாஸ்திகவாதம், தேவைக்கு ஏற்ற ஆன்மீகம், பெரியோர்களை மரியாதை போக்கு, தொழில் சங்கடங்களில் கடன் அவஸ்தை, நண்பர்களை நம்பாது, ஒழுக்கம் இல்லாத உறவுகள் இந்த ஸ்திர ஜலராசியாக விளங்கும். இந்த ஜல ராசி என்று எடுக்கும் பொழுது ஆறு, கடல் என்பவை நீர், கிணறு, குளம், குட்டை, இதெல்லாம் நீர் மேல இருக்கும். அந்த நீர் ஆவியாகி திரும்ப மேல போய் திரும்ப வரும். இந்த கடகம், மீனத்தை நாம அப்படி எடுக்கணும். இந்த விருச்சகம் என்பது போர், சூரியனால போர் நீர், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர். அப்ப இந்த
இயற்கையினுடைய ஒரு பேர் உண்மையில இதுல இருக்கக்கூடிய நீர் சூரியனால ஆவியாகாது. அது போல இந்த ஆன்மா எதனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இவர்களை பற்றி சொன்னால் ஒழிய தெரியாது. தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நிமிர்ந்த நேரான தேகம், உறுதியான உடல்வாகு, கம்பீரமான தோற்றம், அகன்ற நெற்றி, கூர்மையான விரிந்த கழுகு போன்ற காது, கண்களில் கூர்மை, முழங்காலுக்கு நீண்ட கைகள், பருத்த பிஷ்டம், திரண்ட தொடை, நீண்ட கால்கள், வலிமையான தேகமுடையவர்கள், நல்ல புத்திமான்கள். இது ஒரு மர்ச்சுவாரி வீடு. மர்ச்சுவாரி வீடுன்னா விருச்சகத்துல இருக்கக்கூடிய காரக உறவு சார்ந்தவர்கள் மர்ச்சுவாரி போயிருப்பாங்க அவங்க குடும்பத்துல. சாக்கடை. பெற்றோர்களிடம் பாசம் மிக அதிகமாக இருக்கும். உலக விஷயங்களை அறியக்கூடிய ஆவல். அதே சமயம் உறவினர்களிடம் நெருக்கமின்மை, தகவல் பரப்புதல், சுரங்கம், விவசாயம், விளையாட்டு, கல்வி மேன்மை, சுடுகாடு, முன்கோபம், அவசர குணம், நடுத்தர உயரம், பிடிக்காதவர்களுக்கு தொந்தரவு தருவது, எதுவுமே தெரியாத அப்பாவி போல் நடிப்பது, பாய்ந்தால் புலி, ஆம்புலன்ஸ் வீடு, தகப்பனுக்கு ஆகாத ஒரு லக்னம் ராசி, தாய் தந்தையர் உடன் இருந்தாலும் உண்மையான அன்பு கிட்டாது, புத்திர தோஷத்தை கூறுவதில் வல்லமை மிக்க ராசி, வெளிநாட்டு ராசி, ஊமை ராசி, வயது மீறிய காமம், பூரான், கரப்பான், வௌவால், பிரளய ராசி, இயற்கை சீற்றம் நிறைந்தது, மருத்துவ ராசி, முடிவெட்டும் கடை, டாய்லெட், கவர்மெண்ட் வீடு, அரசு வீடு, புதையல், சேரி பகுதிகள், வயிற்றில் குழந்தை இறந்து பிளத்தல் அல்லது வளர்ச்சி இல்லாத குழந்தை, தாய்ப்பால் குறைவு, கேஸ், மண்ணெண்ணெய் கடத்தல், உளவுத்துறை, ரகசியம், ONGC. இது காலபுருஷனுக்கு 8. அதனால தான் இந்த செவ்வாய் திசையாக இருந்தால் கூட அஷ்டமாதிபதியினுடைய திசை. கேளப்பா பீசத்தில் நோயுண்டாம், கேதி உள்ள குழவிக்கு ரோகம் கிட்டும், வீலப்பா தொடங்கிடுவான் வெகுபேர் காண, விளங்குகின்ற தூக்குமர கோவிலில் தானும், பாரப்பா பீரங்கி வெடியால் கேடு, பல துன்பம் விளையுமடா பொருளும் நஷ்டம், நீலப்பா நீர்பயமும் தீயால் வேதனை, நீரில் இடிவிடினும் விழுகுமடா நீசம் சொன்னமே, குரு போகரின் அருள் கடாட்சத்தால் புலிப்பாணி உரைத்தனவே என்றார் புலிப்பாணி. காய்கறிகள் சிவப்பு, முள்ளங்கி, காலிஃபிளவர், கீரை, நாவல் பழம், வெங்காயம், இலந்தை, கள்ளிச்செடி, கருவேல செடி, ஆதாழை, எலுமிச்சை. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில விசாகம் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்ப இன்னைக்கு நாம இந்த அனுஷ நட்சத்திரம், 17 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரம், பரணியை வேதையாக கொண்டது. திருப்புணவாசல், திருவெற்றியூர், திருவண்ணாமலை, சண்டகோப பூத வேதாளம், கர்மம் கடிய திருவிடை மருதூர், தானம், வெண்பொங்கல், தொடைரஜ்ஜு, பெண்மான், மகிழமரம், பேரிச்சை, பிரம்மகி, நொங்கு, தாமரை, பப்பாளி, தெய்வ பக்தி, தேர்ந்த அறிவு, தொழிலதிபர்கள், மருத்துவ குணம், சிகை அழகு, வால்மீகி, லட்சுமி நாராயணருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது சிறப்பு, விசாலமான மார்பு, பயண ஆர்வம், சுக துக்கங்களை பகிர மாட்டார்கள், பசி பொறுக்காதவர்கள், தேசப்பற்று, இருதார யோகமுள்ள குடும்பம், கட்டிடக்கலை, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, 29 வயதுக்கு மேல முன்னேற்றம், பெண்களால கலஸ்தரத்தால அவஸ்தை, தொல்லை, மதப்பற்று, கூச்ச சுவாபம், செல்வம், புகழ், பெருமை இவர்களை தேடி வரும்,
தந்தை சொத்தை அனுபவிக்க மாட்டார்கள். வளர்ச்சியை பார்க்க தந்தை இருக்க மாட்டார். மகிழமரம், வானம்பாடி, நெய்ப்பாயாசம், ராஜேந்திரப்பட்டினம், நத்தம், வரகுணமங்கை, விஜயாசன பெருமாள், சிறு புலி, அனுஷம் 17வது நட்சத்திரம். 6 நட்சத்திரங்கள் கொண்ட தொகுதி. சரி பண்ணிக்கோங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உண்டு. மருத்துவ குணம். சிறுப்புலியூர் சலசைன பெருமாள், குன்றக்குடி முருகன், முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கும். நாச்சியார் கோயில். தலை நரம்பு சம்பந்தமாக கவனமாக இருக்கணும். ஊருக்கு வடக்கு லாபம். கடின உழைப்பாளி. கேள்வி ஞானம் அதிகம். அமானுஷிய ஈடுபாடு இருக்கும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், ஜேஷ்டை நட்சத்திரம் சொல்லக்கூடியது. கால புருஷனுக்கு 18வது நட்சத்திரம். 9 நட்சத்திரங்கள் கொண்ட தொகுதி. பாதரஜு. வேதை நட்சத்திரமாக அஸ்வினி வரும். ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்ட், நீடில், ஆணி, குத்தூசி, ஈட்டி, வஜ்ராயுதம், கோட்டை, மண்வெட்டி, உலக்கை, உரல். அதிக பூமி சேர்க்கை உடையவர்கள். மற்றவர்களுடைய சொத்திற்கு பவர் இருக்கும். அதிக டாக்குமெண்ட் இருக்கும் இவங்க வீட்டுல. தாயாராதிக்கமுள்ள வீடு. பிறந்த வீட்டுல கிணறு இருக்கும். தாய் வழியில் மனநிலை பாதித்தவர்கள் இருப்பார்கள். இந்திரன், வராகர், வெண்காந்தால், பச்சைப்பயிறு, நாயுருவி, தேமல், மதுரை. விபூதி அபிஷேகம் செய்வது, மாங்காய் சாதம் தானம் கொடுப்பது, பன்னீர் ரோஜா, கௌமாரி, செரிப்பழம், கைகடிகாரம். ரொம்ப வரப்போற செயல்களுக்காக இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். நிறைய உறவுகள் உண்டு கேட்டைக்கு. நரித்தனம் மிகுந்தவர்கள். சுயநலம், செய்நன்றி மறக்காதவர்கள். பாரம்பரியம் மிக்க குடும்பம். பல்லடம், மங்காளம்மன், அவினாசி அப்பர். தான் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். நொறுக்கு தீனி ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. சகோதரர்களால பயனில்லை. பௌர்ணமிக்கு கிரிவலம் போறது சிறப்பு. பெண்கள் அதிகமா கம்மல் யூசிப்பார்கள். பூமி பாதம் பட நடக்க 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 இவர்களுக்கு மேன்மை. வழுவூர் வீர அட்டானேஸ்வரர், நாகப்பட்டினம் பக்கத்துல பிச்சாண்டார் கோயில். 1க்கும் 8க்கும் உரியவராக செவ்வாய் பகவான் வரார். கடன் வாங்கி தொழில் செய்வார்கள். கடன் வாங்க யோசிக்க மாட்டார்கள். எதிரிகள், பலமான எதிரிகளை கொண்டிருப்பார்கள். 1க்கும் 6க்கும் விருச்சகம். 1க்கும் 6க்கும் உரியவர் செவ்வாய். 2க்கும் 5க்கும் உரியவர் குரு பகவான். பேச்சு மென்மையாக இருக்கும். வாக்குப்பளிதம் உண்டு. ஜோதிடர், ஆசிரியர், வக்கீல், வங்கி பணி. கௌரவமான வருமானம் இருக்கும். 3க்கும் 4க்கும் உரியவர் சனி பகவான். சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு உண்டு. சகோதரம் பிறந்தவுடன் இடமாற்றம். பிறந்த இடத்தை மாற்றி எழுதுவது தடை. தாய் வழியில மன வாழ்க்கை சரியில்லாதவங்க இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனம் தாமதமாக கிடைக்கும். 7க்கும் 12க்கும் உரியவர் சுக்கிர பகவான். மனைவி வழியில விரயம் உண்டு. பிரயாணம் உண்டு. யூரினல் ப்ராப்ளம், கல்லடைப்பு உண்டு. 8க்கும் 11க்கும் உரியவர் புத பகவான். வழக்குல ஜெயிப்பாங்க. பூர்வீக சொத்து, உயில் சொத்து, பினாமி சொத்து, எல்ஐசி, பிஎஃப், இன்சூரன்ஸ். எதிர்பாராத அதிர்ஷ்டம். விபத்துல தப்பி இருப்பாங்க. 9க்குடையவர் சந்திரன். ஜாதகர் பிறந்தவுடன் தந்தைக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். விரைய செலவு ஏற்பட்டிருக்கும். 10க்குரியவர் சூரிய பகவான். தொழில கௌரவம், அந்தஸ்து உண்டு. ஆன்மீகம் அதிகம். மாமியார் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார்கள். இந்நாள் ஒரு பொன்னாளாக அமைய இறையருள் உடனிருந்து வழி நடத்தட்டும். விருச்சக லக்னம், விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் குழுவில் பதிவிட வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.